ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான வெங்காய கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே மொத்த ரெசிபியை நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்ம குயிக்காக ஒரு ரெசிபி நம்மளுக்கு தேவை, ஒரு கிரேவி வந்து சாதத்துக்கும் நம்மளுக்கு சப்பாத்திக்கும் தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெங்காய கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த வெங்காய கிரேவி செய்யறதுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சைஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்பவும் பெருசாக இருக்காது, ரொம்பவும் சிறுசாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெங்காயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெங்காயம் கிடைக்கலனா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து கூட ஒரு 10 வெங்காயம், அதாவது 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வெளியே வந்து கலர் மாறிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்காது. ஒரு 50% நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கினா தான் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற அளவுக்கு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து அப்படியே வந்து பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு கடாயில் வந்து எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். நம்ம மொத்த ரெசிபியும் அந்த எண்ணெயிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே மொத்த ரெசிபியும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயத்தை வந்து கடாயிலேருந்து எடுத்தக்கப்புறமா சோம்பு 1/2 டீஸ்பூனும் சீரகம் 1/2 டீஸ்பூனும் சேர்த்து அதை வந்து நல்லா வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. நம்மளுக்கு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பொன்னிறத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து மாறணும். அதனால் ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறினக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி வந்து 1 டீஸ்பூனும் பூண்டு வந்து 1 டீஸ்பூனும் அதே நேரத்தில் பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா, இது மூணுத்தையுமே ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கனால அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறனால நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி கொடுத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நம்ம வெட்டி சேர்க்க போகிறது இல்லை, நம்ம வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சி வந்து சேர்த்துருக்கோம். 2 தக்காளியை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து அரைச்சி வந்து சேர்த்துருக்கோம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல தக்காளி எல்லாம் கட்டியாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும். அதே நேரத்தில் தக்காளி வந்து நல்லா வந்து கட்டியாயிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து தக்காளி மாறினக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாமே சேருங்க. மசாலா என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து 1.25 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம கடைசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். ஏன்னா நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்காக நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஏன்னா 1 நிமிஷம் வதக்கி விட்டால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1.25 கப் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். ரொம்ப வந்து சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. ஒரு 1.25 கப் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சாதத்துக்கு தொட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அதே நேரத்தில் சப்பாத்திக்கு தொட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஒரு 1.25 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல வந்து எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி மூடி போட்டு கொதிக்க விட்டனால நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிருக்கும் கிரேவியில். அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா விட்டு பிரிஞ்சிடும். அதனால் முக்கியமாக வந்து ஒரு 2 நிமிஷத்துக்காவது மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டக்கப்புறமா நம்ம தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து சேர்க்கும் போது புளிக்காத தயிராக பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ் தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கோ இல்லை ஹை ஃப்ளேமுக்கோ போகவே தேவை கிடையாது, போகாதீங்க. ஏன்னா தயிர் சேர்த்தக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது, தரன்னு வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதனால் இதிலிருந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து குக் பண்ணணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். தயிர் சேர்த்தனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து தரும், அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையும் வந்து தரும். அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவை வந்து இந்த தயிர் வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணும். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா திரும்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. நம்ம அப்படி கொதிக்க விடுறதுனால அந்த மசாலா, அந்த தயிரோட வாசனை, அந்த தயிரோட ஃப்ளேவர், மசாலாவோட வாசனை, மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த வெங்காயத்தில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து அந்த கிரேவி வந்து கொண்டு வரும். அதே நேரத்தில் எண்ணெயை நல்லா விட்டு பிரியும். இப்போவே நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி வந்து முக்கால்வாசி நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப வாசனையாக வந்து மாற ஆரம்பிக்கும். தயிர் சேர்த்தக்கப்புறமா மொத்தமாக அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் மொத்தமாக மாற ஆரம்பிக்கும்.
ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ தயிர் சேர்த்து முடிச்சு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருக்கோம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து. கடைசியாக வந்து நம்ம வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து கஸ்தூரி மெத்தி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து திரும்பியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு திரும்பியும் வந்து கொதிக்க விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிச்சு கொதிக்க விடும் போது நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிச்சக்கப்புறமும் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதில்ல. இது வந்து கொதிக்க அந்த வெங்காயம் வந்து அந்த கிரேவியோட சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து மாறும். இப்போ வந்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன், அதே நேரத்தில் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்து திரும்பியும் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுறேன். மூடி போட்டுலாம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிச்சு முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லியில் வந்து தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். கொத்தமல்லியில் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து கிடச்சிடும். ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப ஒரு நிறைய பொருட்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயத்தை வச்சே நம்ம ஈஸியாக வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே வாசனையாக ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து செஞ்சிடலாம். நம்ம சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேறு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.